மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் விஜய் அவர்களும் ராகுல் காந்தியும் பன்னெடுங்காலமாக நெருங்கிய நண்பர்கள். கூட்டணி முடிவெடுத்துட்டாங்க. பிரியங்கா சகோதரி அவர்கள் கொஞ்சம் பொறுங்க, தலைமை அறிவிக்கும். கூடிய சீக்கிரம் வருமா சார்? நல்ல தகவல் வர. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் நிர்வாகிகள்லாம் இப்போ தாவேகா நிர்வாகிகள் வராங்க அப்படின்ட்டு அந்த விழாவே புறக்கணிச்சிட்டாங்களே சார். அவங்க திமுக நிர்வாகிகளாக இருப்பாங்க சார். அந்த கட்சியில் நின்று தான் சார் சம்பாதிக்கணும்ல. ஆனால் டெல்லி எடுக்கிற முடிவு தானே சார்? ஆமாம், இங்கே என்ன பண்ணாலும் இங்கே எல்லாம் வேலைக்கு ஆகுது. டெல்லி முடிவு எடுக்கும். அதை எடுத்ததுக்கு இசை கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. பொறுத்துருங்க. ஆமாம், அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்கிறார்ல, எதிர்காலம் நமக்கு நன்றாக அமைய வேண்டுமானால் எங்கே கூட்டணி வைக்கணுங்கிற தெளிவாக உடைச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கூற்றை நாங்கள் உள்வாங்கியிருக்கிறோம். அம்பேத்கர் புத்தக வெளியிட்டால விஜய் ஒரு விஷயம் சொன்னார் சார். கூட்டணி கட்சி நம்பி தான் நீங்கள் இருக்கீங்க, அந்த கூட்டணியை மக்களே மைனஸ் ஆக்குவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. இப்போ நடக்கிறத பார்க்கும்போது அது உண்மைதானோ அப்படின்னு தோணுது சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, கூட்டணி உடைய இருக்கிறது, எழுதி வச்சுக்கோங்க. உடைய போதா சார்? ஆமாம், அது திமுக கூட்டணி நிற்க போகிறதில்ல. ஒன்று, நான் ஆர்வம் சொல்ல நடக்கிறத சொல்கிறேன். உடஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் அவருக்கான வாக்கு சதவீதம் வெறும் 22.6% திமுகவுக்கு. இங்கே ஏற்கனவே தாவேக்காவுக்கு 36 தாண்டி போயிட்டு இருக்குன்னு சொல்லி இப்போ என்டிடிவி 31 சொல்கிறாங்க சார். இப்போ 36 தாண்டிடுச்சு அப்படிங்களா? ஆமாம், இன்னும் ஒரு அலசல் எங்கள் தலைவர் அப்படி ஒரு ரவுண்டு வந்தாரா அதுவும் கூடும், 10% கூடும். செவிலியர்கள் வாக்கு, துப்புரவு பணியாளர்கள் வாக்கு, இது எல்லாம் எப்படா தேர்தல் வரும்னு இருக்கிறாங்க. தாவேக்காவிற்கு வாக்களிப்பதற்கு தவிர்க்க முடியாத சத்தியம் தமிழ்நாட்டில் வந்துருச்சு. கதறட்டும் பதறட்டும், வாய்ப்பு இருந்தால் நாங்கள் தூக்க மாத்திரம் வாங்கி தரோம். தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க.